அஸ்ஸலாமு அலைக்கும் வஅலைக்கும் அஸ்ஸலாம். அருமையானவர்களே, வக்ஃபுகளின் மீதான சட்ட திருத்த மசோதா நேற்று 8/5/2024 வியாழக்கிழமை மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கு அனைத்து அரசியல் கட்சிகளின் ஒட்டுமொத்த ஆதரவும் கிடைக்காத நிலையில், குறிப்பாக இந்தியா கூட்டணி கட்சிகளையும் தாண்டி பல கட்சிகள் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்த நிலையில் மசோதாவை தேர்வு குழுவுக்கு அனுப்பியுள்ளதாக ஊடகங்களில் தகவல் வெளியாகியுள்ளது. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் 1995 திருத்தம் செய்யப்பட்ட வக்ஃபுகளின் சட்டம் தற்போது அமலில் இருக்கிறது. இதில் மேலும் மேற்கொண்டு 40 வகையான திருத்தங்கள் செய்து மசோதாவை நேற்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. அடுத்த வாரம் தாக்கல் செய்ய திட்டமிடப்பட்டிருந்த இந்த மசோதா முன்கூட்டியே தாக்கல் செய்யப்பட்டதன் ரகசியம் என்னவென்றால், வக்ஃபு மசோதாவுக்கு நாடு முழுவதிலும் இருந்து வலுத்து வரும் எதிர்ப்புகள் காரணமாக முன்கூட்டியே தாக்கல் செய்யப்பட்டு விட்டது. கடந்த காலங்களை போல திட்டமிட்டபடி பாஜகவால் மசோதாவை வெற்றிகரமாக ஆக்க முடியவில்லை. இந்தியாவிலேயே இந்திய இராணுவம் மற்றும் மத்திய ரயில்வே துறைக்கு அடுத்து 3வது நிலையில் அதிக நிலங்களை சொத்துக்களை கொண்டது முஸ்லிம்களின் வக்ஃபு சொத்துதான். இதற்கு நாடு முழுவதிலும் சுமார் 9.4 லட்சம் ஏக்கர் அளவிலான 8.7 லட்சம் நிலங்கள் இருக்கின்றன. இந்த சொத்துக்களின் எண்ணிக்கை தான் அவர்களுடைய கண்களை உறுத்திவிட்டது. இந்த சட்ட திருத்த மசோதாவை தாக்கல் செய்துள்ளதின் பின்னணியை நாம் ஆராய்ந்து பார்த்தால், முழு முதற் காரணமாக வக்ஃபு வாரியத்தின் சொத்துக்களின் மதிப்பீடு பாசிசத்தின் கண்களை உறுத்துவதாய் அமைந்துள்ளது என்று சொல்லிவிடலாம். நேற்றைய 8/8/2024 தமிழ் திசை இந்து நாளேட்டில் குறிப்பிடப்பட்ட செய்தியை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். மத்திய அரசின் அதிகாரிகள் வட்டாரம் கூறும்போது, கடந்த 2009 வரை வக்ஃபுகளிடம் வெறும் 3 லட்சம் நிலங்கள் 4 லட்சம் ஏக்கர் அளவில் இருந்தன. அடுத்த 13 வருடங்களில் இதன் எண்ணிக்கை 8,72,292 என சுமார் 8 லட்சம் ஏக்கர் என்ற அளவில் அதிகரித்து விட்டது. இதற்கு 1995 வக்ஃபுகளுக்கு கிடைத்த கூடுதல் அதிகாரம்தான் காரணம் என தெரிந்துள்ளது. புதிய மசோதாவின் முக்கிய திருத்தங்கள் என்ன அப்படின்னா, இந்த சட்ட திருத்தத்தில் வக்ஃபுகளின் சொத்துகள் அனைத்தும் இணையதளம் வழியாக பொதுமக்கள் அனைவரது கவனத்தில் பதிவு செய்யப்படுகிறது. தற்போது நாடு முழுவதிலும் 32 வக்ஃபு வாரியங்கள் இருக்கின்றன. இவற்றில் ஷியாவுக்களான வக்ஃபு வாரியம் உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் அமைந்துள்ளது. இதற்கு காரணம் ஷியா பிரிவினர் ஊபியில் அதிகம் இருப்பதுதான். இதுபோல போரா மற்றும் அகாகானி முஸ்லிம்களுக்காகவும் தனியாக ஒரு வக்ஃபு வாரியம் அமைக்க புதிய மசோதாவில் வழிவகை செய்யப்படுகிறது. தற்போது மத்திய அமைச்சர் தலைமையிலான வக்ஃபு கவுன்சிலில் பெண் உறுப்பினர்களையும் நியமிக்க புதிய சட்டத்தில் கட்டாயமாகிறது. சட்ட திருத்தத்தின் காரணம் என்ன? நாட்டின் 3வது நிலையில் அதிக சொத்துக்கள் கொண்ட வக்ஃபுகளால் ஏழை முஸ்லிம்களுக்கு பலன் கிடைப்பதில்லை என கருதப்படுகிறது. இதன் பெரும்பாலான சொத்துக்கள் முஸ்லிம்களில் பல முக்கிய அரசியல்வாதிகள் மற்றும் செல்வந்தர்களால் அனுபவிக்கப்பட்டு வருவதாகவும் புகார்கள் இருக்கின்றன. மேலும் இந்த புகார்களில் இந்த 2 தரப்பினரால் பல வக்ஃபுகளின் நிர்வாகங்களில் சட்டவிரோதமான தலையீடுகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த வக்ஃபுகள் 11 மாதங்கள் முதல் அதிகபட்சம் 30 வருடங்கள் வரை வாடகைக்கு விடப்படுகிறது. இந்த விவகாரத்திலும் பல சட்டமீறல்கள் நடப்பதாகவும் புகார்கள் இருக்கின்றன. இதுபோல் வாடகைக்கு விடப்படும் நிலங்களில் சட்டவிரோதமாக பல கட்டிடங்கள் இருக்கின்றன.
இவற்றின் கட்டிட வரைபடங்கள் சம்பந்தப்பட்ட அரசு நிர்வாக அலுவலகங்களில் முறையாக பதிவு செய்யப்படுவதில்லை. இவை வக்ஃபுக்கு சொந்தமானவை என்பதால் இவற்றின் மீது அரசு நிர்வாக அதிகாரிகளும் நடவடிக்கை எடுப்பது சிக்கலாக உள்ளது. இது போன்றவைகள் எல்லாம் காரணமாக சொல்லப்படுகிறது. பெண்களை கொண்டு வர வேண்டும் என்பதன் பின்னணி என்ன என்றால், வக்ஃப் வாரியத்திடம் உள்ள நிலங்களை விற்க முடியாது. நிலங்களை குத்தகைக்கு விடுவதன் மூலமோ நிலங்களில் உள்ள கட்டடங்களை வாடகைக்கு விடுவதன் மூலமோ ஈட்டப்படும் வருமானம் முழுவதையும் ஏழைகள், பெண்கள் மற்றும் குழந்தைகளின் நலனுக்காக மட்டுமே செலவிட வேண்டும் என்பது வக்ஃப் வாரியத்தினுடைய விதி. ஆனால் இந்த வருமானத்தில் ஏழைகளோ, பெண்களோ, குழந்தைகளோ பயனடையவில்லை என ஒரு புறம் குற்றச்சாட்டுகள் நிலவுகின்றன. இதன் காரணமாகவே வக்ஃப் வாரியத்தில் பெண்களையும் உறுப்பினர்களாக சேர்க்கும் விதமான சட்ட திருத்தம் அமல்படுத்தப்படும் என மத்திய அரசு அதிகாரிகள் மூலம் தெரிய வருகிறது. சரி, திருத்தப்பட்ட அம்சங்கள் என்ன அப்படின்னா, ஒரு சொத்து வக்ஃப் வாரிய சொத்தா அல்லது அரசு நிலமா என்பதை மாவட்ட கலெக்டரே தீர்மானிக்கலாம். முன்பு எப்படி இருந்தது என்றால், வாரியமே சொத்துக்களை நிர்வகிக்க முடியும். ஆனால் தற்போது வாரியங்கள் சொத்துக்களை நிர்வகிப்பதில் வெளிப்படைத்தன்மை கொண்டு வரப்பட்டுள்ளது. வக்ஃப் வாரியத்தின் முடிவுகளை எதிர்த்து கோர்ட்டில் முறையீடு செய்ய முடியாது. வக்ஃப் தீர்ப்பாயத்தில் தான் முறையிட முடியும். இது முன்னாடி. ஆனால் இனிமேல் வக்ஃப் வாரியத்தின் உத்தரவுகளை எதிர்த்து கோர்ட்டில் முறையிடலாம். வாரியத்திற்கே சொத்துக்களுக்கான உரிமை இருந்தது. அதில் திருத்தம் கொண்டு வரப்பட்டு சொத்துக்களுக்கு வாரியம் உரிமை கோர முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய வக்ஃப் கவுன்சில் மற்றும் மாநில வக்ஃப் வாரியங்களில் பெண்களுக்கு அனுமதி இல்லை என்பது இது முன்னாடி உள்ள இருக்கிற சட்டம். இனி புதிய சட்ட திருத்தத்தின்படி மத்திய வக்ஃப் கவுன்சில் மாநில வக்ஃப் வாரியங்களில் முஸ்லிம் பெண்கள் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள் இடம் பெறுவார்கள் என்பது புதிய திருத்த சட்டம். முன்னர் சொத்துக்களை வக்ஃப் தீர்ப்பாயமே ஆய்வு செய்யும். ஆனால் இனி சொத்துக்களை சர்வே கமிஷனர் முதல் மாவட்ட கலெக்டர் வரை அல்லது கலெக்டரால் நியமிக்கப்படும் துணை கலெக்டர் வரை ஆய்வு செய்வார்கள் என சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவரை வக்ஃப் வாரிய குழுவில் 3 முஸ்லிம் எம்பிக்கள் இடம்பெற்றிருப்பார்கள். ஆனால் புதிய விதிகளின்படி 3 எம்பிக்கள் கொண்ட அந்த குழுவில் முஸ்லிம்கள் மட்டுமல்ல, இந்த முஸ்லிம்களுக்கான இந்த சொத்துக்கு முஸ்லிம் அல்லாதவர்களும் இந்துக்களோ கிறிஸ்தவர்களோ அவர்களும் இடம்பெறுவார்கள் என்பதாக புதிய திருத்த சட்ட அந்த மசோதா சொல்கிறது. இதுவரை வக்ஃப் சொத்துக்களை விற்க முடியாது என்ற சூழல் இருந்த நிலையில் இனி சொத்துக்கள் அனைத்தும் பொதுவான மத்திய தளத்தின் வாயிலாகவே பதிவு செய்ய வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறது. வக்ஃப் சொத்துக்களை வாரியமே நிர்வகித்து வந்த நிலையில் புது விதிகளின்படி வக்ஃப் சொத்துக்கள் பற்றிய தகவல்கள் தொகுக்கப்பட வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறது. சொத்துக்களை பதிவு செய்வதில் வருவாய் சட்டங்கள் பொருந்தாது என்ற நிலை இருந்து வந்தது. ஆனால் தற்போது சொத்து பதிவு செய்யப்படுவதற்கு முன் வருவாய் சட்டங்கள் பின்பற்றப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. முன்பு வக்ஃப் வாரிய சொத்துக்கள் வாயிலாக கிடைக்கும் வருவாய் தொடர்பான தகவல்கள் பதிவிட வேண்டியதில்லை என இருந்தது. ஆனால் இனி வருவாய் தொடர்பான தகவல்கள் மற்றும் அதனுடைய நடவடிக்கைகள் அனைத்தும் மத்திய தளத்தில் பதிவிட வேண்டும் என்பதாக புதிய சட்ட திருத்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த மசோதாவில் மேலோட்டமாக நாம் பார்க்கும்போது சில நல்ல அம்சங்கள் இடம்பெற்று இருப்பதாக தோன்றினாலும் வக்ஃப் வாரியத்தின் முழு அதிகாரங்களும் பிடுங்கப்பட்டு இஸ்லாமிய வக்ஃபுக்கான பல பண்பு இயல்புகளை வக்ஃபினுடைய அந்த சட்டங்களை பாழ்படுத்துவதாக அமைந்துள்ளது என்பதை நன்கு கூர்ந்து கவனித்தால் நம்மால் அவதானிக்க முடியும். அருமையானவர்களே, இந்த வக்ஃப் சட்டத்தில் முதலில் கை வைத்தவர்கள் யார் தெரியுமா? கிபி 17ஆம் நூற்றாண்டு வரை இந்தியாவில் முகலாயர்களுடைய முழு பலத்துடன் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். எனவே அந்த காலத்தில்
நாட்டின் மீது அந்நிய தாக்குதல் எதுவும் நடக்கவில்லை. கிபி 1705 மன்னர் அவுரங்கசீப் அவர்கள் மரணித்த பின்பு ஆட்சி பலகீனமடைந்தது. ஆங்கிலேயர்கள் நாட்டில் தடமதிக்க ஆரம்பித்தார்கள். ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆண்டபோது ஆரம்பமாக அவர்கள் இஸ்லாமிய மதச்சட்டங்களில் கை வைக்கவில்லை. அதற்கு பிறகு அவர்கள் பலம் பெற்றதற்கு பின்னால் மதச்சட்டங்களிலும் கை வைக்க ஆரம்பித்தார்கள். அதில் வக்ஃபு சட்டங்களும் தப்பவில்லை. இஸ்லாத்தில் வக்ஃபு 2 வகையாக இருக்கிறது. ஒன்றாவது நற்காரியங்களுக்கு பொதுவாக வக்ஃபு செய்வது, இரண்டாவது சந்ததியினருக்காக என்னுடைய பிள்ளைகளுக்காக வக்ஃபு செய்வது. ஆங்கிலேய அரசு முதல் வகையை அங்கீகரித்தது, வக்ஃபினுடைய அந்த 2வது வகையை சட்டத்திற்கு முரண் என அறிவித்தது. 1838 ஒரு நீதிமன்றம் சந்ததிகளுக்கான அந்த வக்ஃபு சட்டத்திற்கு முரணானது என்று தீர்ப்பளித்தது. 1873 மும்பை ஹைகோர்ட்டும் இது போன்றதொரு தீர்ப்பை வெளியிட்டது. 1894 நவம்பர் மாதம் 23 ஒரு நீதிமன்றம் ஆங்கில மொழியை அடிப்படையாக வைத்து வக்ஃபு பற்றி தீர்ப்பு வழங்கியது. ஆங்கிலத்தில் ஹைராத் நன்மையான காரியம் என்பது ஏழைகளுக்கு வழங்கினால்தான் நல்ல காரியமாக ஆகும், குடும்பத்தினருக்கு வழங்கினால் அதை நன்மையான காரியம் என்று சொல்ல முடியாது என்பதாக சொல்லி சந்ததியினருக்காக செய்யப்பட்ட அந்த வக்ஃபு என்பது அது செல்லாது என்று ஒரு தீர்ப்பை கூறினார். ஹைராத் நன்மைகள் என்ற வார்த்தையை ஆங்கில மொழிக்கு தோதுவாக விளங்கியே நான் தீர்ப்பு கொடுத்துள்ளேன் என்று நீதிபதி பிடிவாதமாக கூறினார். இந்த தீர்ப்பின் காரணமாக நாடு முழுவதும் அந்த நேரத்திலே எதிர்ப்பு கிளம்பியிருந்தது. வக்ஃபு சட்டத்தில் கை வைத்த ஆங்கிலேய அரசு அன்றிலிருந்து மிகச்சரியாக 10 ஆண்டுகளில் இந்த இந்திய மண்ணிலிருந்தே இஸ்லாமியர்களின் மகத்தான பங்களிப்புடன் முற்றிலுமாக துடைத்து எரியப்பட்டது என்பது வரலாறு. இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவில் பாசிச அரசும் வேரோடும் வேரடி மண்ணோடும் இஸ்லாமிய சமூகத்தின் மகத்தான பங்களிப்பால் வீழ்த்தப்படும் இன்ஷா அல்லாஹ். அருமையானவர்களே, முத்தவல்லிகள் பொறுப்புடன் செயலாற்றுவதற்காக 1954 இந்த வக்ஃபு சட்டம் இயற்றப்பட்டது. இந்த சட்டத்தின் ஷரத்துகளுக்கு உட்பட்டே வக்ஃபு வாரியமும் முத்தவல்லிகளும் வக்ஃபு சொத்துக்களை நிர்வகிக்க வேண்டும். வக்ஃபு வாரியத்திற்கு எதிராக ஏதேனும் வழக்குகள் தொடர வேண்டுமானால் எழுத்துப்பூர்வமாக வாரியத்தின் அனுமதி பெற்று வழக்கு தொடர்வது பற்றி அறிவிப்பு கொடுத்து 2 மாதங்கள் கழிந்த பிறகே வழக்கு தொடர முடியும். தமிழ்நாடு 11 உறுப்பினர்கள் கொண்ட வக்ஃபு வாரியம் 1958 முதலாக தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டது. 1966 அது கலைக்கப்பட்ட பின் 1971 அடுத்த வக்ஃபு வாரியம் நிறுவப்பட்டது. மூன்றாவதாக 1984 வக்ஃபு வாரியம் ஏற்பட்டது. ஆட்சி மாறும் போதெல்லாம் வக்ஃபு வாரியம் கலைக்கப்படுவதும் புதிய உறுப்பினர்களை கொண்ட வாரியம் நியமிக்கப்படுவதும் வாடிக்கையாகிவிட்டது. 1984 திருத்தப்பட்ட வக்ஃபு சட்டம் இயற்றப்பட்டது. எனினும் எல்லா மாநிலங்களிலும் அது அமலுக்கு வரவில்லை. ஆதலால் அதற்கு முன்பிருந்த 1954 சட்டமே இப்போதும் அமலிலே இருந்து வருகிறது. வக்ஃபு என்ற வார்த்தைக்கு பயன்படுத்தாமல் தடுத்து வைத்தல் என்பது பொருளாகும். அதாவது ஏதேனும் ஒன்றை நான் தர்மத்துக்காக வக்ஃபு செய்து விட்டேன் என்றோ, என்றென்றும் அல்லாஹ்வின் பாதையில் செலவிடுவதற்காக நான் தடுத்து வைத்துள்ளேன் என்றோ சொல்வதற்கு ஒப்பாகும். இதுதான் வக்ஃபு என்பது. எதை வக்ஃபு செய்கின்றோமோ அதை அப்படியே இறுதி வரை வைத்துக் கொண்டு அதன் மூலமாக பெறப்படுகின்ற லாபங்களை நன்மையான வழிகளில் அல்லது அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றுத்தரும் நன்மையான காரியங்களுக்காக பயன்படுத்துவதற்கு பெயர்தான் வக்ஃபு என்பதாக சொல்லப்படும். அருமையானவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் முதல் வக்ஃபு செய்தவர்கள் யார் என்று சொன்னால் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹைபரில் ஒரு நிலத்தை பெற்றுக்கொண்டார்கள்.
நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, இப்பொழுது நான் ஒரு நிலத்தை பெற்றிருக்கிறேன், இதைவிட விலை உயர்ந்த ஒரு நிலத்தை நான் பெற்றதில்லை, எனவே தங்களது உத்தரவின்படி நான் செயல்படுகிறேன், இந்த நிலத்தை நான் என்ன செய்ய வேண்டும் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்ட பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் விரும்பினால் அதன் அடிமனையை தடுத்து வைத்துக் கொண்டு அதிலிருந்து வரும் லாபத்தை தர்மம் செய்து விடுங்கள் என்று கூறினார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவ்வாறே அந்த கைபரில் கிடைக்கப்பட்ட அந்த மனையை தர்மம் செய்தார்கள். இந்த நிலம் விற்கப்படக்கூடாது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பளிப்பாக வழங்கப்படக்கூடாது, இந்த நிலத்திற்கு யாரும் வாரிசுரிமை கோரப்படக்கூடாது என்று கூறி ஏழைகள், உறவினர்கள், அடிமைகள், விருந்தாளிகள், வழிப்போக்கர்கள் ஆகியோர்களுக்கு அல்லாஹ்வின் பாதையில் யார் செல்கின்றார்களோ அவர்களுக்கும் இந்த நிலம் இது செலவிடப்பட வேண்டும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த நிலத்தினுடைய பொறுப்பாளர் நடைமுறையில் அறியப்பட்ட விதத்தில் சாப்பிட்டுக் கொள்ளலாம், நண்பருக்கு உணவளிக்கலாம், ஆனால் அதை கொண்டு சொத்து சேகரிப்பவராக இருக்கக்கூடாது என்பதாக கூறினார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த வக்ஃபு விஷயத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த வழிகாட்டல் தான் வக்ஃபுக்குரிய சட்டங்களாக இன்றளவும் அறிய முடிகின்றது. குர்ஆனினுடைய 3வது அத்தியாயம் 92வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்வான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் தர்மம் செய்தால், நீங்கள் விரும்புகிறவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யாத வரையில் நீங்கள் நன்மையை அடைந்து கொள்ளவே முடியாது என்பதாக இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனக்கு நான் தர்மம் செய்கின்றேன், பிறருக்கு கொடுக்கிறேன், என்னிடத்தில் மேல் மிச்சமாக அதிகமாக இருக்கிறது, தேவையில்லாமல் இருக்கிறது, அதை நான் கொடுக்கிறேன், அது அல்லாஹ்விற்கு விருப்பமான தர்மம் அன்று. ஏதோ என்னிடத்தில் இருப்பதை கொஞ்சம் நான் கொடுக்கிறேன், அது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான தர்மம் அன்று. எனக்கு மிகவும் பிடித்தமான பொருளாக இருக்கிறது, எனக்கு இந்த பொருள்தான் என்னுடைய வாழ்நாளில் மிகவும் விருப்பமானது, அதை ஒருவருக்கு பயன்படும் விதமாக நான் தர்மம் செய்கின்றேன் என்று சொன்னால், என்னிடத்தில் இருப்பதிலேயே உயர்வானதை, எனக்கு பிரியமானதை நான் ஒருவனுக்கு கொடுக்கிறேன் என்றால், இதுதான் அல்லாஹ்விற்கு மிக விருப்பமான தர்மம் என்பதாக இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, வமா துன்ஃபிகு மின் ஷைஇன் ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம், நீங்கள் எதை செலவு செய்த போதிலும் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அதை நன்கு அறிகிறவனாக இருக்கிறான். உங்களுடைய உள்ளத்திலே என்ன இருக்கிறது, நீங்கள் எப்படிப்பட்ட எண்ணத்தில் நீங்கள் செலவு செய்கிறீர்கள், உங்களிடத்தில் இருப்பது எனக்கு இது தேவையில்லை எனவே பிறருக்கு நான் கொடுக்கிறேன் என கொடுக்கிறீர்களா, அல்லது உங்களுக்கு அது பிரியமானதாக இருந்தும் அது உங்களுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தும் பிறரினுடைய நலனை முன்னிறுத்தி அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் கொடுக்கிறீர்களா என்கிற அந்த உங்களுடைய என்ன ஓட்டம் இருக்கிறதே, அதை அல்லாஹு தஆலா நன்கு அறிந்தவராக இருக்கிறான் என்கிற இந்த வசனம் இறங்கியது. இந்த வசனம் இறக்கி அருளப்பட்ட போது நபி தோழர் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஓடோடி வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு பிரியமான ஒன்றை தர்மம் செய்யாத வரைக்கும் அல்லாஹ்வினுடைய அன்பை, பிரியத்தை பெற முடியாது என்கிற போது, எனக்கு பிரியமானது என்று சொன்னால் பைரஹா என்கிற ஒரு தோட்டம் இருக்கிறது நபியே, அதை நான் அல்லாஹ்வினுடைய பாதையிலே இந்த மார்க்கத்திற்காக உங்களிடத்திலே நான் வக்ஃப் செய்ய விரும்புகிறேன் என்பதாக அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இந்த வசனம் இறக்கி அருளப்பட்ட போது தான் தர்மம் செய்வதற்காக, வக்ஃப் செய்வதற்காக வந்து நின்றார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த பைரஹா என்கிற அந்த தோட்டம் இருக்கிறது, அதில் தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைப்பாறுவார்கள். அதனுடைய நிழலில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்காருவார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பைரஹா என்கிற அந்த தோட்டத்தினுடைய அந்த நீரை பருகுவார்கள். எனவே அது எனக்கு பிரியமான தோட்டம்,
அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கு பிரியமானதை நீங்கள் வக்ஃப் செய்யுங்கள் என்பதாக, தர்மம் செய்யுங்கள் என்பதாக சொல்லிவிட்டான். எனவே கொடுக்கிறேன் என அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுத்தார்கள். அப்பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் ஒரு சிறந்த விஷயத்தை செய்து விட்டீர்கள், அது உங்களுக்கான நன்மையை தந்து கொண்டே இருக்கும், அதற்கான நன்மை உங்களுக்கு வளர்ந்து கொண்டே இருக்கும் என்பதாக அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாம் ஒன்றை தர்மம் செய்கின்றோம், அது மக்கள் பயன்படக்கூடிய விதத்திலே அமைந்திருக்கிற தர்மமாக இருக்கிற போது, அதன் மூலமாக அந்த மக்கள் எவ்வளவு காலங்கள் அதன் மூலமாக பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்களோ, அது நாம் அமைத்து கொடுத்த ஒரு நீர் தொட்டியாக இருக்கலாம், நாம் வெட்டி கொடுத்த ஒரு கிணறாக இருக்கலாம், அதில் நாம் சேர்ந்திருக்கிற ஒரு பங்காக இருக்கலாம், நிழல் தருவதற்காக வேண்டி நாம் வைக்கிற ஒரு மரமாக இருக்கலாம், மற்ற மக்களுக்கு பயன்பெறக்கூடிய விதத்திலே நாம் செய்கின்ற இந்த சதக்கா, இந்த தர்மம் இருக்கிறதே, ஒருவருக்காக இந்த சமூகத்து மக்களுக்காக வேண்டி நாம் கட்டி கொடுக்கிற ஒரு கட்டிடமாக இருக்கலாம், ஒரு பள்ளிவாசலாக இருக்கலாம், அதன் மூலமாக மக்கள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், பயன்பெறுகிற காலமெல்லாம் நாம் இந்த உலகத்தில் இருந்து விடைபெற்று சென்று விட்டாலும் கூட அதற்கான நன்மைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதை இந்த மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. மற்றொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வமா துன்ஃபிகூ மின் கைரி வஃப இலைக்கும் வஅன்தும் லா துலமூன். நல்லதிலிருந்து எதனை நீங்கள் செலவு செய்த போதிலும் உங்களுக்கு முழுமையாக அது திருப்பி தரப்படும், மேலும் நீங்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள் என்பதாக சூரத்துல் பக்ராவினுடைய 272வது வசனத்தில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். அப்படியானால் நாம் செய்கின்ற, நாம் கொடுக்கின்ற அந்த காசு பணங்கள் அது குறைவானதாக இருந்தாலும் அதன் மூலமாக மக்கள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அது எவ்வளவு காலங்கள் அது பயன்படுத்தப்படுகிறதோ, அதன் மூலமாக நன்மைகளை அடைந்து கொண்டிருக்கிறார்களோ, நாம் இந்த உலகத்தில் உயிரோடு இருப்பதல்ல, நாம் மரணித்து விட்டாலும் கூட அதனுடைய நன்மைகள் நம்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். எனவேதான் மதீனாவில் பிஹ்ரே ரூமா என்கிற ஒரு கிணறு இருந்தது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி தோழர்களிடத்திலே கேட்டார்கள், மக்கள் எல்லாம் பயன்பெறுவதற்காக வேண்டி இந்த கிணறு இப்பொழுது மக்களுக்கு தேவை இருக்கிறது, இந்த கிணற்றை, இந்த பிஹ்ரே ரூமாவை மக்களினுடைய பயன்பாட்டிற்காக வேண்டி, இந்த சமூகத்திற்காக, இந்த சமுதாயத்திற்காக உங்களில் வக்ஃப் செய்பவர்கள் யாராவது இருக்கிறீர்களா என்பதாக கேட்ட பொழுது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த பிஹ்ரே ரூமா என்று சொல்லப்படுகிற அந்த கிணற்றை, யா ரசூலல்லாஹ், நான் இந்த சமூகத்திற்காக வக்ஃப் செய்கிறேன் என்பதாக சொல்லி வாங்கி, இந்த சமூகத்திற்காக அந்த பிஹ்ரே ரூமா என்கிற அந்த கிணற்றை வாங்கி அர்ப்பணித்தார்கள், வக்ஃப் செய்தார்கள் என்பது வரலாறாக அமைந்திருக்கிறது. அதன் மூலமாக காலம் காலமாக மக்கள் பயன்பெற்று வருகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் சென்று விட்டால், இந்த உலகத்தில் இருந்து சென்று விட்டதற்கு பிறகும் கூட அந்த கிணற்றின் மூலமாக மக்கள் பயன்பெறுகிற காலமெல்லாம் அதனுடைய நன்மைகள் அவர்களுக்கு சென்று கொண்டே இருக்கும். இதுதான் வக்ஃபினுடைய, வக்ஃப் செய்த அதிகமாக நம்முடைய வக்ஃப் செய்ததனுடைய காரணமாக அமைந்திருக்கிறது. சூரத்துன் நஹலினுடைய 96வது வசனத்தில் அல்லாஹு தஆலா இப்படி சொல்வார், மா இந்தக்கும் யன்ஃபது, உங்களிடம் இருப்பவையெல்லாம் தீர்ந்துவிடும். இந்த உலகத்தில் நாம் எவ்வளவோ பணம் காசுகளை வைத்திருக்கிறோம், அதுவெல்லாம் இந்த உலகத்தோடு நின்றுவிடும், தீர்ந்துவிடும். நம்மோடு நாளை மறுமையில் மரணித்ததற்கு பின்னால் வரப்போவதில்லை. நம்முடைய குடும்பத்திற்காக என்று, நம்முடைய வாழ்வாதாரத்திற்காக என்று எவ்வளவோ சொத்து சுகங்களை நாம் சேர்க்கிறோம். அந்த சொத்து சுகங்கள், நாம் சேர்க்கிற அந்த வருமானம், பணங்கள் எல்லாம் நாம் வாழுகிற போது நாம் அனுபவிக்கிறோமா? அது நமக்கானது. நாம் விட்டு சென்று விட்டோம் என்று சொன்னால், எந்த சொத்தை நாம் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிறோமோ அதே சொத்துக்காகத்தானே ஒரு தாயினுடைய வயிற்றில் பிறந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் அடித்துக் கொண்டிருக்கிற நிலையை நாம் பார்க்கிறோம். ஒரு ஜான் இடத்தை கூட விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்பதாக சொல்லி சண்டையிட்டுக் கொண்டிருக்கிற நிலைகளை பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு ஜான் இடத்திற்காக அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில்லாத இந்த உலகத்தில் அடித்துக் கொண்டிருக்கிற நிலையைத்தானே பார்க்கிறோம். வயநாட்டினுடைய நிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எப்படி வாழ்ந்த மக்கள், ஹை லெவலில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்களினுடைய அந்த வீடு, பங்களாக்கள், அரண்மனைகள் எல்லாம் எங்கே சென்றது என்கிற அந்த சிந்தனை கொஞ்சமாவது நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதா?
எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தவருடைய நிலை இன்றைக்கு இப்படி தலைகீழாக புரட்டி போடப்பட்டிருக்கிறது என்பதை கொஞ்சமாவது நாம் யோசித்து பார்த்தால் நம்முடைய செயல்பாடுகளை நாம் திருத்திக் கொள்வோம், உறவுகளோடு ஒன்றிணைந்து வாழ்வோம். நாம் இப்படி ஒரு ஜான் இடத்திற்காக வேண்டி அடித்துக் கொண்டு நிற்க மாட்டோம். உணர்வு பெற்றிருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த உலகத்தில் நாம் வாழுகிற போது நாம் நம்முடைய குடும்பத்தார்களிடத்தில் சொல்கின்ற வார்த்தைகள் என்ன? நம்முடைய மனைவி மக்களுக்காகத்தான், என்னுடைய மனைவி மக்களுக்காகத்தான் நான் உழைக்கிறேன், சிரமப்படுகிறேன், கஷ்டப்படுகிறேன் என்பதாக சொல்கிறோமே, இது உண்மையான வார்த்தையா? இது சரியானதா? இல்லை இல்லை. அவர்களுக்காக மட்டுமல்ல, எனக்காகவும் தான் நான் உழைக்கிறேன், எனக்காகவும் தான் நான் சம்பாதிக்கிறேன். என்னமோ அவங்க மட்டும் சாப்பிடுற மாதிரி, நான் என்னமோ சாப்பிடாம பட்டி கிடக்கிற மாதிரி தான் நம்முடைய பேச்சுகள் எல்லாம் இருக்குது. யாருக்காண்டி உழைக்கிறேன், யாருக்காண்டி கஷ்டப்படுறேன், என் பிள்ளைங்க என் மனைவி நல்லா இருக்கணும் தானே சிரமப்படுறேன் என்பதாக சொல்கிறோமே. அந்த மனைவி மக்கள் எதுவரைக்கும் நம்மோடு வருவார்கள்? அந்த கபுருஸ்தான் வரைக்கும் தான். அதற்கு பிறகு நம்முடைய நிலை என்ன? நம்மோடு என்ன வரப்போகிறது? நாம் சிரமப்பட்டு சம்பாதித்த சேர்த்து வைத்திருக்கிற எதுவுமே நமக்கு பலன் தராது. அப்படியானால் நாம் நம்முடைய வாழ்க்கை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும்? அல்லாஹ் சொல்கிறான், மா ஐந்தக்கும் யன்ஃபது, உங்களிடம் இருப்பவையெல்லாம் இந்த உலகத்தோடு தீர்ந்துவிடும். ஒமா ஐந்தல்லாஹி பாக், அல்லாஹ்விடம் இருப்பது அழியாது, என்றென்றும் உங்களிடத்திலே நிலைத்திருக்கும் என்பதாக சொல்கிறான். உங்களுடைய மறுமைக்காக, உங்களுடைய கபருக்காக, உங்களுடைய மறுமையினுடைய வாழ்க்கைக்காக நீங்கள் எதனை சேர்த்து வைத்திருக்கிறீர்களோ அதுதான் உங்களிடத்திலே நிலைத்திருக்கும், உங்களோடு வரும். இந்த உலகத்தில் நீங்கள் இந்த உலகத்திற்காக பாடுபட்டதெல்லாம், சிரமப்பட்டது, கஷ்டப்பட்டதெல்லாம் நான் மையத்தானால் இந்த உலகத்தோடு எல்லாம் முடிந்துவிடும். நாளை கபரோடு என்னோடு வர வேண்டும் என்று சொன்னார். என்னுடைய மனைவி மக்கள் யாருக்காக சிரமப்படுகிறேன், கஷ்டப்படுகிறேன் என்பதாக சொன்னேனோ அந்த மனைவி மக்கள் என்னோடு வரமாட்டார்கள். என்னுடைய குடும்பம் என்னோடு வராது. இந்த உலகத்தில் நான் வாழுகிற போது நான் நாளை கபருக்காக வேண்டி என்று, மறுமைக்காக வேண்டி என்று எதனை நான் சம்பாதித்தேனோ சேர்த்து வைத்தேனோ அது மட்டும்தான் என்னோடு வரும் என்கிற போது அதனுடைய சிந்தனை நம்மிடத்தில் இருந்தாக வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனவேதான் சொன்னார்கள், இதா மாத்தல் இன்சானு இன்கதா அன்ஹு அமலுஹு இல்லா மின் ஸலாஸா, ஒரு மனிதன் மரணித்தால் 3 விஷயங்கள் தவிர அனைத்து அமல்களின் கூலிகளும் தடைபட்டு விடுகின்றன என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் சொல்கிற போது 3 தான் நம்மோடு நம்மை பின்தொடர்ந்து வரும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அதில் முதலாவதாக இல்லா மின் ஸதகதி ஜாரியா, நிரந்தர கூலியை பெற்றுத்தரக்கூடிய தர்மம். இந்த உலகத்தில் பிறருக்கு பயன் தரக்கூடிய விதத்திலே நான் ஏதாவது சதகத்துன் ஜாரியாவை, நன்மையான காரியங்களை, தர்மங்களை செய்து கொண்டிருந்தேன் என்று சொன்னால், அதன் மூலமாக நான் சென்றதற்கு பிறகும் அவர்கள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், நான் கட்டிக் கொடுப்பதற்காக, இந்த பள்ளிவாசல் உருவாகுவதற்காக நான் ஏதாவது பணம் காசுகளை செலவு செய்திருந்தால், ஒரு பள்ளிக்கூடத்தை நான் நிறுவி கொடுத்திருந்தால், ஏதாவது மரத்தை நான் நட்டி வைத்திருந்தால், மக்கள் எல்லாம் முழு செய்வதற்காக தண்ணீரை நான் ஏற்பாடு செய்து கொடுத்திருந்தால், மக்களினுடைய தாகத்தை தணிப்பதற்காக ஒரு ஆற்றையோ கிணறையோ நான் வெட்டி கொடுத்திருந்தால், அதன் மூலமாக மக்கள் எல்லாம் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், நான் இந்த உலகத்தில் இல்லை, நான் மரணித்து 100 ஆண்டுகள் ஆகிவிட்டது, 1000 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் நான் செய்த அந்த தர்மத்தின் மூலமாக என்னுடைய ஊரினுடைய மக்கள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற பொழுது, நான் மரணித்து விட்டாலும் நான் செய்த அந்த சதக்கத்துல் ஜாரியா, அதனுடைய நன்மை எனக்கு வந்து கொண்டே இருக்கும், சேர்ந்து கொண்டே இருக்கும், என்னுடைய தரஜா உயர்ந்து கொண்டே இருக்கும். வேறு எதுவும் என்னிடத்தில் வராது. நான் உயிரோடு ஹயாத்தாக இருக்கிற போது என்னை நினைக்கக்கூடியவர்கள், பேசக்கூடியவர்கள், நான் மரணித்து 1 மாதம் வரைக்கும் பேசக்கூடியவர்கள், ஒரு வேண்டுமானால் 1 வருடம் கூட என்னை பற்றி பேசுகிறார்கள் என்று சொன்னால், நான் மரணித்ததற்கு பின்னால் 1 வருடம் அல்லது அதற்கு விட கொஞ்சம் அதிகமாக என்னை ஞாபகம் வைத்திருக்க கூடும். அதற்கு பிறகு அவர் யாரு, எந்த ஊரு, எந்த குடும்பம் என்று கூட தெரியாமல் இந்த மக்கள் எல்லாம் மறந்து விடுவார்களே, அந்த மக்களிடத்தில் தான் நாம் பொய்முகத்தை காட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். மறதியே இல்லாத அந்த அல்லாஹ் நம்முடைய எல்லா செயல்பாடுகளையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்கிற போது அந்த அல்லாஹ்வுக்காக வேண்டி நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முதலாவதாக இல்லா மின் ஸதகத்தி ஜாரியா, நிரந்தர கூலியை பெற்று தருகிற தர்மம்
இது நாம் மரணித்ததற்கு பின்னால் நம்மோடு வந்து சேரும் என்பதாக சொன்னார். இரண்டாவதாக பிரயோஜனம் தரக்கூடிய பயனளிக்கக்கூடிய விதத்திலே நான் கல்வியை கற்று அதன் மூலமாக நான் கற்ற அந்த கல்வி அது பிறருக்கு கற்றுக் கொடுத்து அதன் மூலமாக மக்கள் எல்லாம் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் பயன்பெறுகிற அந்த காலமெல்லாம் அதற்குரிய நன்மை கூலி எனக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். மூன்றாவதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவ்வலதின் சாலிஹன் யதுஉ லஹு, பெற்றோருக்காக வேண்டி துஆ செய்கின்ற நல்ல பிள்ளைகள் என்பதாக சொன்னார்கள். பெற்றோர்கள் மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் கபர் வரைக்கும் செல்கிறார்கள், ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலம் இருந்தது, ஃபாத்தியாக்கள் ஓதப்பட்டது, 3ஆம் ஜியாரத்து 40ஆம் ஜியாரத்து வருட ஜியாரத்து இப்படி எல்லாம் ஓதுனாங்கல்ல. அப்படி ஓதும் போது என்னுடைய வாப்பாவை எனக்கு அவங்களுக்காண்டி நான் துவா செய்றேன் என்று அன்னைக்காவது ஞாபகம் வைத்துக் கொண்டிருந்த அந்த மக்கள் இருந்தாங்க. இன்னைக்கு அதெல்லாம் நம்ம தான் கூடாதுன்னு சொல்லிட்டோமே, அதான் நம்ம பிதத்துன்னு சொல்லிட்டோமே, அதெல்லாம் மார்க்கத்துல இல்லைன்னு சொல்லிட்டோமே. அதனால இன்னைக்கு நாம இல்லைன்னு சொன்னதுனால அந்த கபூர்ல போய் அவர்களை அடக்கம் செய்து வருவதோடு சரி, அதற்கு பிறகு என்னுடைய தாயும் தகப்பனும் என்னுடைய ஞாபகத்தில் இல்லை, மறந்து போனேன். அவர்களுக்காக துஆ செய்கின்ற நல்ல பிள்ளைகளை விட்டு செல்லுங்கள் என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். நம்முடைய பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக நாம் உருவாக்கி இருக்கிறோமா? நாம் மரணித்ததற்கு பின்னாலும் வாப்பா நீ துஆ செய்யணும்டா, எனக்காக நீ தொழணும்டா, எனக்காக நீ துஆ செய்யணும்டா என்று சொல்லி சொல்லி நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிறோமா? நம்முடைய எண்ணமெல்லாம் எனக்கு மரணம் வராது, உன் கூட தான் காலகாலத்துக்கு இருப்பேன் அப்படிங்கிற எண்ணத்துல நாம இருந்துகிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்முடைய பிள்ளைகள் இன்றைய கால சூழ்நிலை எப்படி மாறி போயிருக்கிறது? பெற்றவர்களுக்கு ஞாபகம் வைத்து பெற்றவர்களுக்காக வேண்டிய துஆ செய்கின்ற அந்த துஆ அது நம்முடைய மரணத்திற்கு பின்னாலும் பயனளிக்கும் என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அப்படிப்பட்ட பிள்ளைகளை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோமா? எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றிவிட்டோம். யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் நம்முடைய மரணத்திற்கு பின்னாலும் நமக்காக துஆ செய்கின்ற பிள்ளைகளாக அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்து அருள்பாலிப்பானாக. இங்கு கூறப்படுகிற நிரந்தர தர்மம் என்பது வக்ஃபை குறிக்கும் என இஸ்லாமிய பேரறிஞர்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். மரணித்த பின்பும் நமக்கு நன்மையை தந்து கொண்டே இருக்கும் என்பதனால்தான் நமது முன்னோர்கள் அதிகமாக சொத்துக்களை வக்ஃப் செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, எனவேதான் இராணுவத்திற்கும் ரயில்வே துறைக்கும் அடுத்தபடியாக இந்தியாவிலேயே அதிகமான சொத்துக்களை கொண்டதாக வக்ஃபினுடைய அந்த சொத்துக்கள் இருக்கிறது. இன்றும் இந்த உம்மத்தில் வக்ஃபு செய்கின்றவர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அருள் புரிவானாக. ஆனால் கொண்டு வரப்பட்ட இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதா நடைமுறைக்கு வருமையானால் வக்ஃபு சொத்துக்கள் பலதும் இந்த உம்மத்தின் கையை விட்டும் சென்றுவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆகவே விழிப்புணர்வுடன் செயல்பட்டு இந்த சட்ட திருத்த மசோதாவிற்காக நாம் ஷாஹின்பாக் அமைத்து எப்படி சிஏஏவுக்கு எதிராக போராடினோமோ அதுபோன்று ஒன்றிணைந்து போராடுவோம். இந்திய அரசியல் சாசனத்தின் பிரிவுகளை கொண்டு பாசிச சூழ்ச்சிகளை முறியடிப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கிருபை செய்வானாக. ஆமீன். யா ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.